போன எபிசோட்ல இந்த ராக்கி பாய் நம்ம ஹீரோ வீர பார்த்து ஒன்னெல்லாம் ருத்ரபிரகாஷ் கூட்டு போக முடியாது, அதனால வீட்டுல செவனின் கடை அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். சரி, இந்த எபிசோடோட இன்ட்ரோ சீன்ல சின்ன வயசுல நம்ம வீரோட அப்பாவும் ஒரு மலையில இருந்து இறங்கும் போது நம்ம வீரால முடியல, அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சில நேரத்துல நாம தான் நமக்கான முடிவுகளை எடுக்க முடியும், நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன், நீ பயப்படாத, நீ எந்த காரணத்து கொண்டும் உன்னோட முயற்சியை கைவிடாம இரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மோட்டிவேட் பண்ண, அப்போ கரெக்டா காத்து பயங்கரமா அடிக்க, இதனால நம்ம வீரு காத்து ரொம்ப அடிக்குன்னு சொல்லி அவன் அப்பா கிட்ட சொன்னா, ஒருத்தன் ஒரு விஷயத்தை செய்யும் போது இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் ஒரு விஷயத்துல சாதிச்சா மட்டும்தான் அவன் ஹீரோ ஒருத்தனா தான் இருக்க முடியும், அந்த ஒருத்தன் நீயா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ண, இதுதான் உனக்கான நேரம், இந்த காத்தை பயன்படுத்தி கீழே இறங்க பாரு, சில நேரத்துல நாம இப்படி தனியா நம்மளுடைய வாழ்க்கையில பயணம் செய்ய வேண்டியிருக்கும், அப்போ நம்ம எந்த காரணத்து கொண்டு பின்வாங்கிட கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண, இதனால நம்ம வீரு கயிறை விட்டுட்டு அப்படியே அந்த காத்தோட திசையா பார்த்து பறக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா அது ஒரு கனவு. இந்த கனவை பார்த்து டக்குன்னு இருந்துச்சு நம்ம ஹீரோ, நான் எப்படியாவது ஹீரோ ஆவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ட்டுக்கு கால் பண்ணி, மச்சான் வண்டி எங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், நான் எப்படியாவது ருத்ரபிரகாஷ் வந்தே ஆகணும்னு சொல்லி அந்த பிளானை பண்டு கிட்ட சொல்றான். அப்ப திடீர்னு ஆமால அந்த வெளிநாட்டு ஸ்டண்ட்மேனை என்ன பண்றது, அவன் வரலன்னு சொன்னா தானே நீ வர முடியும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பத்தி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்மளால எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாது, அதை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து போவ, அப்ப படிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோட தங்கச்சிகளை பார்த்து, நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன் எப்படியாவது நம்ம அப்பாவை நான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணா, கிளட்ச் கேபிள் அந்த ராக்கி பாய் வெட்டி விட்டுருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பக்கத்துல ஒருத்தன் வந்து ஏதாவது பிரச்சனையா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருக்கிற ஸ்கேட்டிங்க பார்த்து அதை எடுத்துட்டு அப்படியே ரோட்ல போவாம பாருங்க. இந்த பக்கம் இந்த தன்சு ஸ்பேஸ் இப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது, தலை இந்த ஒரு தடவை அவங்க மூஞ்ச காட்டுங்க தலை, நாங்க எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அல்லகை கேட்க, அப்ப டக்குன்னு சுதாரிச்ச இந்த தன்சு கலத்தி வச்சு இந்த முகமுடியை தான் மூஞ்சில மாட்டிக்கிட்டு, என் மேல கண்ணு வச்சுட்டே தெரிஞ்ச அப்படின்னா உன் கண்ணை இழந்துருவ அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுதான். உடனே இந்த அல்லக்கையும் பயப்படுறவன் தான் மூஞ்ச மறைச்சிட்டு தெரியுவான், உன் கடந்த காலத்துல ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் இருந்திருக்கு, அந்த செத்து போன காலத்தினாலதான் நீ இப்படி மூஞ்ச மறைச்சிட்டு தெரியுத அப்படின்னு சொல்ல, இதனால கடுப்பான தன்சு அவன் கழுத்தை பிடிச்சி, என்னுடைய கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் சொல்றேன், நீ செத்து போக நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுதான். இந்த பக்கம் இந்த ராக்கி பாய் கார்ல வந்து ஹீரோயின் ஜாராவை கூப்பிட வந்து நிக்க, அப்போ அங்க இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட, ஜாராவை எங்க, அவங்கள கூப்பிட நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல, டிரைவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கான்னு சொல்லி புசுக்குன்னு சொல்லிடுதான். இதனால கடுப்பான இந்த ராக்கி பாய், நான் டிரைவரா அப்படின்னு சொல்லி வாட்ச்மேனை திட்ட போனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்துருதா. அப்படி ஜாரா வந்த உடனே இந்த ராக்கி பாயை பார்த்து, ஹாய் ராக்கி பாய் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, எனக்காக இந்த குட்டி கார்ல நீ வந்திருக்கியா, ஓ நைஸ் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுறதா. இந்த பக்கம் இந்த பண்ட்டு மாமாக்கு கால் பண்ணி, ஹாய் மாமா எப்படி இருக்கீங்க, உங்க பயணம்லாம் சிறப்பா போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, டே வெண்ண என்னடா லவ்வர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, உங்க கையில இருக்கிற காசுலாம் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து காணாம போறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கிற ஒரு கடையை சொல்லட்டுமான்னு சொல்லி மாமாவை ஓகே சொல்ல வச்சு ஒரு கடையை சொல்லி அந்த கடையில வந்து எல்லாரையும் இறக்கி விட்டு சாப்பிட போவ, அப்போ இந்த அல்லக்கை மேக்கப் மேனு இதோ வந்துட்டாரு, வெளிநாட்டுல இருந்து ஸ்டண்ட் மேன் மாசா வராரு பாரியா அப்படின்னு நம்ம பண்டு கிட்ட சொல்ல, பார்த்தா ஸ்டண்ட் மேனா சூப்பர் மேனு தெரியல, செம்ம மாசா ஸ்டண்ட் மேன் வந்துகிட்டு இருக்கான். இந்த ஸ்டண்ட் மேனை பத்த நம்ம பண்ணிட்டு, ஆத்தாடி ஆத்தா பெரிய வித்தக்காரனால இருக்கான், இவனை எப்படி நம்ம துரத்துறது அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் தராக்கி பாய் நம்ம ஜாரா கிட்ட, ஆக்சுவலி எனக்கு வந்து நான் ஷாப்பிங் பண்ணணும்னு நினைச்சாலே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போற இடம் லண்டன் தான், நான் போட்டிருக்க ஜாக்கெட் கூட லண்டன்ல எடுத்ததுதான் அப்படின்னு பீட்டு விட்டு அதை தொட்டு பார்க்க சொல்ல, நம்ம ஹீரோயின் அதை தொட்டு பார்த்து வாவ் நைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது லண்டன் மெட்டீரியல் இல்ல, இது உன் பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கண்ணடிக்கிறான். இதனால நம்ம ஜாரா கருவா பயலுக்கு குசும்ப பாரு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆறா. அப்ப டக்குன்னு இந்த ராக்கி காரை அங்கேயும் ஓட்ட, இதனால நம்ம ஜாரா சேக்கானா அவ கையை இந்த ராக்கி பிடிச்சு, கவலைப்படாத நான் உன் கூட தான் இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி இன்னமும் அவளை வெறுப்பேத்துறான். நம்ம ஹீரோ ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே அப்படியே ஒரு சிக்னல் கிட்ட வந்து நின்னா, அங்க ஜாராவும் ராக்கி பையன் கார்ல இருக்கிறத பார்த்து, டே வெண்ணமோன நீ எதை விதைச்சியோ அதையே அறுக்க போறேன்னு சொல்லி அவங்க போற கார்ல உள்ள டயரோட ஏற இறக்கி விட்டுதான். இதனால இந்த ராக்கி என்ன பண்ண தெரியாம திணறி போய் நிக்க, அப்போ இந்த ஜாரம் இதை பார்த்து, ஓ ராக்கி எனக்கு வேற எமர்ஜென்சியான வேலை இருக்கு, என் மேனேஜர் வேற கூப்பிட்டாரு, சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லி அங்க இருந்து எஸ் ஆயிருதா. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஜாரா லிஃப்ட் கேட்டு போன காரை பிடிச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவளை சைட் அடிச்சுக்கிட்டே வர, அப்படியே நம்ம பண்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோ போய் அங்க இருக்கிற ஓனரை உசார் பண்ணி, வந்திருக்கிற வெளிநாட்டு ஸ்டண்ட் மேனுக்கு நம்ம காரமான உணவு கொடுத்து அவரை வரவேற்கணும், அதுதான் நம்ம இந்தியரோட பண்புன்னு சொல்லி ஹோட்டல்காரரை உசார் பண்ணி, இவனே சமையல்ல நல்ல காரமா போட்டு இதை சாப்பிட்டுட்டு அவன் அந்த ஊரை விட்டே ஓடிடணும்னு சொல்லி சண்டு மேனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி ரெடி பண்ணிட்டு அவருக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது நம்ம ஹீரோ அவரை பார்த்து, ஏ இவர் வேர்ல்டு லெஜெண்ட் இல்ல, இவரா ஸ்டண்ட் பண்ண போறாருன்னு சொல்லி அவரோட அழகுல நம்ம ஹீரோ மயங்கிட்டு இருக்கான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த சைனா பீஸ் ஸ்டண்ட் மேன் கூட ஒரு மார்க்கமா அழகாத்தான் இருக்காரு. ஹீரோ சொல்றதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணிட்டு அப்போ பிளான் கேன்சல் சொல்லி கேட்க, அப்ப நம்ம ஹீரோ எனக்கு இவரை பிடிக்கும் தான், இருந்தாலும் நமக்கு இந்த இடம் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஸ்டண்ட்மேனுக்கு சாப்பாடு கொடுக்க போறான். ஆனா அந்த ஸ்டண்ட்மேன் குரூப் நம்ம ஹீரோ வச்சு கொடுத்த சாப்பாடை நல்லா முங்க தின்னுட்டு
ஜம்முனி ஏப்பம் விட்டுட்டு இருக்கானுவ. இதை பார்த்து நம்ம ஹீரோவே டேய் யாரா நீங்க அப்படின்னு சொல்லி மிரண்டு போறான். அதனால நெக்ஸ்ட் ஒரு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பிளான் அப்படின்னு சொல்லி இந்த ராக்கி பாய் அங்க வந்து நிக்கிறான். ஆத்தி இந்த ராக்கி பாய் நம்ம ஹீரோ கிட்ட நீ என்னெல்லாம் பண்ணி குழப்பத்தை ஏற்படுத்த போற எனக்கு நல்லாவே தெரியும். சோ உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்ட அப்போ கரெக்டா அங்க வந்து அந்த மாமா நல்ல வேளை இது சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி சாப்பாடு நல்லா இருந்தனால என்னுடைய செலவு மிச்சமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு யாரை பார்த்தாலும் இந்த வீர பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னா தலைவரே அது நம்ம வீர் தான் பக்கத்துல ராக்கி பாய் நிக்காரு பாருங்கன்னு சொல்லி சொல்ல அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களே இவங்களால எனக்கு ஒரே பிரஷர் தான் வரும் அதனால இவங்க கண்ணிலே படாம தான் நம்ம அலையணும் அப்படின்னு சொல்லி போவ அப்ப கரெக்டா நம்ம வீர அவரை பிடிச்சி மாமா நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லது தானே பண்ணிருக்கிறேன் எதுக்கு நீ ஸ்டண்ட்ல இருந்து தூக்கிட்டீங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் இல்லடா மர்மோனே அப்படின்னு சொல்லி இந்த மாமா பேசும்போது கரெக்டா அந்த ராக்கி பாய் குறுக்க வந்து என்னது நியாயம் இல்ல சரி இவனுக்கு ஒரு வாய்ப்பை தான் நம்ம கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்ல அப்போ கரெக்டா ஹீரோயின் அங்க வந்து நேத்து என் மேக்கப்புக்கு எடுத்தவன் இங்கேயும் வந்துட்டான்னு சொல்லி டென்ஷன் ஆகி அவ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அவளும் அந்த நாயை யாரு உள்ள சேத்தா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறா. அதுக்குள்ள இந்த ராக்கி பாய் லீ இந்த வீர் உங்க கூட ஒரு ஃபைட் பண்ண போறானா அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்கங்கிற பேர்ல நம்ம ஹீரோவை மட்டையாக்க பார்க்க அதுக்கு இந்த லீயும் ஓகே சொல்லி நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் இன்னைக்கு இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்க போகுது மேக்கப்புக்கு எடுத்த அந்த முட்டா பையன் மட்டும் லீயை ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவன் செஞ்ச எல்லா தப்பையும் நாம மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த ராக்கி பாயும் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் என்கரேஜ் பண்ண சொல்ல நம்ம ஹீரோவும் தனக்கு ரொம்ப பிடிச்ச தன்னுடைய இன்ஸ்பிரேஷனான லீ கூட சண்டை போடுறத நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் வேற வழி இல்லாம களத்துல இறங்கி அவர் கூட சண்டை போடுறான். அதுக்குள்ள இந்த ஜாரா அதை லைவா போட்டு வாவ் இந்திய பையன் லீ மாதிரி ஒரு பெரிய ஸ்டண்ட் மேன் கூட சண்டை போட்டு ஜெயிப்பானா இல்லனா தன்னை காத்துக்கொள்வானா அப்படி இப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால லைவா போட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை இந்த லீ அடிக்கிற அடியில சுத்தி இருந்து பாக்குற எல்லாருக்குமே நம்ம ஹீரோ மேல பரிதாபமாயி போயிருது. அந்த அளவுக்கு இந்த லீ மனுஷன் நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். இதனால நம்ம ஹீரோக்கு ரொம்ப அடிபட்டு அப்படியே மயங்கி போறான். நம்ம பண்டும் பக்கத்துல வந்து வீர் வீர்னு சொல்ற மாதிரியே இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய் பாய்.